friends, welcome to Kavita Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான சன்னா மசாலா. நல்ல மணக்க ருசியான சன்னா மசாலா. சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்ல சூட்டபிளா இருக்குங்க. ஒரு பெர்ஃபெக்ட்டான ரெசிபி. ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட ஒரு தடவை ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா திரும்ப செய்வீங்க. நல்ல சுட பூரி சப்பாத்தியோட செம்மையா இருக்குங்க. அது பூரிக்கு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். பூரிக்கு எப்பவும் உருளைக்கிழங்கு மசாலாவே பண்ணாமல் இந்த மாதிரி இந்த வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்து சன்னா மசாலா செஞ்சு பாருங்கள். வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் அடிக்கடி இந்த சன்னா மசாலாவை நீங்கள் செய்வீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது பூரிக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எதோட வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 250 கிராம் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலையை நல்லா ஒரு 2 வாட்டி கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஒரு 8 to 10 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கடலை நல்லா இப்படி இந்த மாதிரி இருக்கும். ஊறின கடலையை இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுக்கிறோம். அதாவது தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பை போட்டு ஒரு 4-5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துட்டா கடலை நல்லா பர்ஃபெக்டாக வெந்துடும். இப்போ குக்கரில் 4 விசில் வந்து இந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போய் ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடலை வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற குக்கர் இண்டஸ் வேலியோட 3 லிட்டர் குக்கர். இதை நிறைய பேர் கேட்குறீங்க குக்வேர்ஸ் நான் என்னென்ன பயன்படுத்துகிறேன்னு. ஸோ அதுக்கு வேண்டி மென்ஷன் பண்ணுறேன். கடலை நல்லா பர்ஃபெக்டாக சாஃப்டாக வெந்திருக்கு. சன்னா மசாலா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற பாத்திரங்களோட டீட்டெயில்ஸ் நிறையா பேர் கேட்குறீங்க. அதுக்கு வேண்டியது இண்டஸ் வேலியிலேருந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக நிறையா பாத்திரங்கள் வாங்குகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு ஆர்கானிக் குக்வேர்ஸ். இது இரும்பு பாத்திரங்களாகட்டும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களாகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. பர்டிகுலர்லி இரும்புக்கு தோசைக்கல், இரும்பு கடாயெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சதுங்க. இந்த ப்ரீ சீசனடு கடாயெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்குது. அந்த சீசனிங் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இரும்பு பாத்திரம் வாங்கிட்டு வந்து அது எண்ணெயெல்லாம் தடவி சீசனிங் பண்ணணும், பழக்கணும்னெல்லாம் அவசியம் இல்லை. அவங்களே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறதால நல்லா 2 தடவை கழுவிட்டு ஒரு வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு உடனே நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பர்ஃபெக்டாக இருக்குங்க. வறுக்கிறதுக்கு வதக்கிறதுக்கெல்லாம் இந்த கடாய் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நம்ம சமைக்கிறதுக்கு டெய்லியுமே இரும்பு பாத்திரங்கள் பயன்படுத்துறது நல்லதுங்க. நம்மளுக்கு அந்த அயன் டெஃபிஷியன்சி எல்லாம் வராது, ஆரோக்கியமாக இருப்போம். இந்த இண்டஸ் வேலியோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள், இரும்பு பாத்திரங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே விருப்பப்படுறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கூடவே ரெஃபரல் கோடு, கூப்பன் கோடு இருக்குது. அதை பயன்படுத்தும் போது எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம ரெசிபி எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ சன்னா மசாலாக்கான மசாலாவை வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வதக்கி அரைக்க போகிறோம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி இதில் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்தாச்சு. அதாவது 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவோம். இப்போ இது கூடவே பூண்டு, இஞ்சி சேர்த்துக்குவோம். ஒரு 6-7 பல் பூண்டு, கூடவே 1 இன்ச்சு சைஸ் இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாவை சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுருவோம். இந்த எண்ணெயில் இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முழு முந்திரி பருப்பு. இது வந்து அந்த கிரேவியை நல்ல திக்காக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பட் இது ஆப்ஷனலுங்க. வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரணும். இந்த இரும்பு கடாயெல்லாம் ஒன்ஸ் சூடாகிறதுக்கு லேட் ஆகும். பட் சூடாயிடுச்சுன்னா கடன்னு வேலையாக்குங்க. டக்குன்னு எல்லாமே வதக்கிக்கலாம். அந்த பொரிக்கும் போதெல்லாம் அந்த பர்ஃபெக்ட் டெம்பரேச்சரோடு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு திக்கான இரும்பு கடாய் இது. பாருங்கள், நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிடுவோம். ஒரு பெரிய தக்காளியை ரஃபாக கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்தாச்சு. இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. நல்லா அந்த தக்காளி எல்லாம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு வதக்கின பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி.
இப்போ நம்ம கிரேவியை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சாச்சு. இதுவும் இண்டஸ் வேலியிலேருந்து தான் வாங்கியிருக்கேன். 2 லிட்டர் ஸ்டாக் பாட். இது ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க. ஒன்ஸ் சூடாயிடுச்சுன்னா ஈஸியாக கடகடன்னு நம்மளுக்கு வேலையாயிரும். ஒரு 3 லேயர் ஆஃப் மெட்டீரியல் போட்டு நல்லா செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஹெவியான ஒரு குக்வேர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர். நல்லா அந்த ஹேண்டில் எல்லாம் நல்லாயிருக்கு. குழம்பு, கிரேவி, 1 பாட் ரைஸ் எல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த பாத்திரம். இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிரிஞ்சி இலையை உடச்சி போட்டாச்சு. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சுங்க. ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு விட்டுருவோம். நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் ஒன்றா போட்டு விட்டுறலாம். இந்த மிளகாய் பொடியெல்லாம் எண்ணெயில் போடும்போது கிரேவியோட கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, காரமான மிளகாய் பொடி, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக. அடுத்ததாக ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, கொரியாண்டர் பவுடர். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா விழுதை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். மசாலா விழுது சேர்த்து நல்ல ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கடலை வேக வைக்கும் போது தண்ணி சேர்த்து தான் வேக வச்சுருப்போம். அதோட சேர்த்து தான் நம்ம கலந்துக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் தண்ணி பார்த்தா அளவாக சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ரொம்ப சலசலன்னு போயிடும். நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இந்த மசாலா கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற கடலையை சேர்த்துருவோம். அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்து விட்டுருவோம். கடலையை சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி எல்லாம் கலந்து விட்டுருவோம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடலை வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருப்போம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பை கிரேவியில் சேர்த்துருவோம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு கலந்துடலாம். கொதிச்சு வரும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். 8 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ அகைன் திரும்ப மூடியை போட்டு விட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டு இன்னொரு 2-3 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்தால் அவ்வளோதாங்க. நல்ல கமகமான வாசனையோட ஒரு பர்ஃபெக்டான சன்னா மசாலா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்தோடவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டோடு இருக்கும். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. பூரிக்கு ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். நல்ல சுட சுட பூரிக்கு இந்த சன்னா மசாலா ஒரு செம்ம காம்பினேஷனுங்க. நல்ல ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டான பூரி எப்படி பண்ணணுங்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 3 டிப்பு தான். நல்ல பூரி மாவு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கணும், கொஞ்சம் திக்காக திரட்டிக்கணும். நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பூரியை சுடணும். நல்லா ஃப்ளஃபியாக வருங்க. ஃபஸ்ட்டு பூரியிலேருந்து லாஸ்ட்டு பூரி வரைக்கும் நல்லா புஷ்ஷுன்னு ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல சுட சுட பூரிக்கு எப்போவும் நம்ம உருளைக்கிழங்கு குருமாவே வைக்காமல் இந்த மாதிரி சன்னா மசாலாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ஒரு நல்ல காம்பினேஷனுங்க. ஸ்பெஷலாக எதாவது சமைக்கணும்னு யோசிக்கும் போது இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபியும் கூட. நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இது பூரிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.